ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பனானா மில்க் ஷேக் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 செவ்வாழை பழம் எடுத்திருக்கேங்க. செவ்வாழை பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. காய்ச்சி ஆற வச்சின பால், பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம், சர்க்கரை. இப்போ வாழைப்பழத்தை இந்த மாதிரி துண்டு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வாழைப்பழ துண்டுகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, பாதாம், முந்திரி, சுகர், காய்ச்சி ஆற வச்சின பால். இப்போ இது எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய பனானா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி கால் வலிக்கும், குதிக்கால் வலிக்கும். இதனால் காலே அவங்களுக்கு எந்திரிச்சோன்னே டக்குன்னு ஊனி நடக்க முடியாதவங்களாம் தொடர்ந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.